என்ன கேள்வி? உங்களுக்கு ஒரு புதிய இடம் குப்பை கொட்டுறதுக்கு கேட்டிருக்கீங்க. அமைச்சர் பதில வாங்கிடுங்க. மாண்புமிகு அமைச்சர் பதில் சொல்லுங்க. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கள்ளக்குறிச்சி நகராட்சி 15.87 சதுர கிலோமீட்டர் பரப்புகளை கொண்ட 21 வார்டுகளை கொண்டதாகும். கள்ளக்குறிச்சி நகராட்சி எல்லைக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்கும் கழிவுகள் 12 மெட்ரிக் டன்னும் மக்காத கழிவுகள் 6.96 மெட்ரிக் டன் என மொத்தம் 18.96 மெட்ரிக் டன் கழிவுகள் சேகரமாகின்றன. கள்ளக்குறிச்சி நகராட்சியில் 4 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 3 எண்ணிக்கையிலான கம்போஸ்ட் மையங்கள் உள்ளன. கள்ளக்குறிச்சி நகரத்தில் தினமும் சேகரமாகும் கழிவுகள் 3 மைக்ரோ கம்போஸ்ட் மையங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு மக்கும் கழிவுகளை இயற்கை உரமாக மாற்றும் செயல்முறையில் நடைபெற்று வருகிறது. அவ்வாறு உரமாகும் இயற்கை உரங்கள் இலவசமாக விவசாய பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மக்காத கழிவுகள் தரம் பிரிக்கப்பட்டு வகைப்படுத்தி மறுசுழற்சி செய்ய ஏதுவாக நகராட்சியில் அமைந்துள்ள 4 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட ஒரு மறுசுழற்சி மையத்திற்கு கொண்டு செல்லப்பட்டு அங்கு முறையாக தரம் பிரிக்கப்பட்டு மறுசுழற்சி செய்யப்படுகிறது. இதர பிளாஸ்டிக் கழிவுகள் தேக்கமின்றி உடனுக்குடன் சிமெண்ட் ஆலைக்கு அனுப்பப்படுகிறது. இதுதான் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுத்த கொஸ்டின். அங்கே ஏற்கனவே ஒரு 4 ஏக்கரில் குப்பைகளை கொட்டி வந்து அதை தரம் பிரித்து கொண்டிருக்கிறார்கள் பயோமைனிங் முறையில். எனவே இனி சேகரிக்கிற குப்பைகளையும் அங்கே கொண்டு கொட்ட வேண்டும் என்று அப்படி ஒரு சில பேர் சொன்னார்கள். நான் தான் சொன்னேன், மாவட்ட ஆட்சியருடன் கேளுங்கள். நமது அரசுக்கு சொந்தமான இடம் இருந்தால் நகரத்தை விட்டு கொஞ்சம் அப்பால் தள்ளி கொண்டு குப்பைகளை கொட்டலாம் என்று. அதற்காக முறைப்படி மாவட்ட ஆட்சித்தலைவருக்கு கடிதம் எழுதப்பட்டிருக்கிறது. மாவட்ட ஆட்சித்தலைவர் இடம் கையகப்படுத்தி கொடுத்தால் அந்த இடத்திற்கு போகப்படும். இல்லை, மாவட்ட ஆட்சித்தலைவர் இடம் கொடுக்க முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் நம்முடைய இலாக்காவின் சார்பாகவே ஒரு ஊரை விட்டு தள்ளி 1 கிலோமீட்டர் 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு இடத்தை வந்து விலைக்கு வாங்குவதற்காக உள்ள ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதற்கான அனுமதியை நாம் முதலமைச்சரிடம் பெற்று அதற்கு அந்த ஏற்பாடு செய்யப்படும். குப்பைகளை உடனுக்குடன் அகற்றுவதற்குரிய உத்தரவுகள் அவருக்கு தரப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே இருக்கிற குப்பைகளை விரைவாக விகற்றி தரப்படி அறிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே மாண்புமிகு உறுப்பினர்கள் சொன்னதை அறிந்தோம். நிச்சயமாக அதை சரி செய்து கொடுக்கலாம். மாண்புமிகு உறுப்பினர் செந்தில்குமார். மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, அந்த நடவடிக்கைக்கு அது தொடர்ச்சியாக அந்த மாதிரி நடவடிக்கை எடுக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதேபோல் துப்புரவு பணியாளர்கள் குறைவாக இருக்கிறார்கள். அதையும் சேர்த்து பணியாளர்களை கூட்டி தருமாறு கேட்டுக்கொள்கிறேன்.